அஷ்டவசுவின் ஆன்மீக பகிர்வு சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 மீனத்தில் பிரவேசிக்கிறார். இந்த பயிற்சி ஆரம்பித்த உடனே சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் அவன் உச்சத்தில் இருப்பார். அவரோட சேர்ந்து தான் இந்த இடத்துல இருந்து அவர் செயல்படுத்த போகிறாரு. எங்கேன்னா மீனத்தில் இருந்து. அப்படி மீனத்தில் சுக்கிரனோடு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு முழு உற்சாகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. எதையும் ஈடுபாடோடு ரசித்து செய்யலாம், ஓடி ஆடி செய்வீங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு கவனத்தையும் செலுத்தி ஆர்வமாக செயல்படுவீங்க. அப்படி செய்யும்போது எப்போவுமே நமக்கு எது செஞ்சாலும் யாராவது போட்டிக்குன்னு யாராவது 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் நம்ம கூட சேர்ந்து மல்லுக்கு நின்று எதையாவது செய்வாங்க. அப்படி செய்கிற அவங்களுக்கு நம்ம விரயத்தை தந்துன்னா அவங்க செய்கிற செயல்கள் வீணாகி நம்ம செய்கிற செயல்கள் முழு பலம் பெற்று அதன் மூலமாக நல்ல பலன்களை தந்து புதையல் போல பலன்கள் கிடைக்கிற காலமாக இந்த காலகட்டம் நமக்கு நடக்குங்க. மாமன் வழி சொந்தம், மாமன் வர்க்கம், மாமான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் யார் இருந்தாலும் அவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக கூட இருந்து துணையாக நின்று நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு முழு தெம்பு கொடுத்து உங்களோட முழு மனசோட ஒத்துழைச்சி செயல்படுற காலகட்டமாக இதுவும் இருக்குங்க. பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல சரளமாக புழக்கமாக இருக்கும். கையில் பணங்கிறதுக்கு தடுமாற்றத்துக்கே வராத இந்த காலகட்டமாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் பாராட்டு பெறுவோம், நல்ல பேர் வாங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இருக்க பிரச்சனைகளுக்கு இடையில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாகன போக்குவரத்து சமாச்சாரங்கள் எல்லாம் இழுபறிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருங்க. அதே சமயம் ஞாபகம் மறதி கவனக்குறைவெல்லாம் ஏற்படுற காலகட்டம் தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் மார்ச் 29 சனி மாறிய உடனே நிகழுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு முழு வேகமாக உங்களுக்கு நல்ல பலன்களை தர்றது 20/5/25 பின்னாடி, அதாவது 20/5/2025 பின்னாடி தான் இந்த அமைப்பெல்லாம் முழு வீச்சில் செயல்படுறத நீங்கள் உணர முடியும். அப்படி வருகிற காலம் எல்லாமே பல மடங்கு சந்தோஷத்தை தரும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கடுமையான காலகட்டத்தில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வழியில் துடிக்கிற இந்த நாட்கள் யாருக்கும் தெரியாது. கண்ணீரோடு போன இரவுகள், எதிர்கொண்ட அவமானங்கள், கை நழுவி போன உங்களுடைய கனவுகள் எல்லாம் யாருக்கும் தெரியாது. எறும்பு புத்துக்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி, பக்கத்தில் போய் நின்னா கடிக்கத்தான் செய்யும். அதுபோல தான் எவ்வளோ நல்லது செய்தாலும் தொந்தரவு தந்தவங்க அவங்க புத்தியை காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அலுவலகத்துலேயும் சரி, உறவுக்குள்ளேயும் சரி, கலகம் செய்ய ஒரு நாரதரும், காட்டி கொடுக்க ஒரு எட்டப்பனும், பிரித்து வைக்க சகுனி இருக்கிற வரைக்கும் உங்கள் கஷ்டத்துக்கு சொல்லவா வேணும்? உங்கள் மேலே பழி சொல்ல 1000 பேர் இருப்பான், ஆனால் வழி சொல்ல ஒருத்தனும் இருக்க மாட்டான். சரி, துன்பம் வரும்போது சரிங்கன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருன்னு சிரிச்சுக்கிட்டே துன்பத்துக்கிட்ட யாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, உனக்கு மட்டும் என்னை ஏன் இப்படி பிடிக்குது, அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கியேன்னு கேட்டு பார்த்தா அது நான் வரும்போது எல்லாம் சோர்ந்து போய்விடாமல் நீ என்னை சமாளித்து எதிர்த்து நிற்கிற அந்த தைரியத்தை ரசிக்கத்தான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தோணுது. கடவுள் எப்பொழுதுமே உடைஞ்ச பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துவாருங்க. மேகங்களை உடைச்சி மழையை பொழிய வைப்பார், நிலத்தை உடைச்சி உழ வச்சு வயல்களை ஆக்கி காமிப்பார், விதைகளை உடைச்சி புதிய பயிராக்கி அதிலிருந்து பல நெல்மணிகளை அள்ளி தருவார். அதனால் உடஞ்சி நொறுங்கி போகிறப்பெல்லாம் நம்புங்க, கடவுள் உங்களை பெரிய மாற்றத்துக்கு பெரிய நல்ல விஷயங்களை தர்றதுக்காக தயார்படுத்துகிறாரு அப்படின்னு. சரி, அந்த காலம்தான் எப்போ தாங்க வருங்கிறீங்களா? 20/5/2025 பின்னாடி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் நீங்கள் சந்திக்கலாம். ஏற்கனவே நிறைய சிரமங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த தேதிக்கு அப்புறம் சின்னதாக ஒரு நல்லது நடந்தால் கூட மிகப்பெரிய நல்லதாக தெரியும். ஆனால் உங்களுக்கு உள்ளபடி பெரிய நல்லதுகள் நடக்க போகுது. அதனால் நம்ம இப்போ காத்திருக்க வேண்டியது 20/5/2025 வரைக்கும் தாங்க. நன்றி.